ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புதன்கிழமை காலை வணக்கம். யூஸ்வலாக நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்க. அதோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். நான் எந்த ரூமில் போய் டோரை பூட்டிட்டு நான் வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த வாய்ஸ் கேட்குது. ஏன்னா 4 பக்கமும் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சு வாசல் பெருக்கி வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் இது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எப்பயும் போல் வந்து நம்ம பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்காண்டியும் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண கூட டைமில், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கில் கிச்சனில் அவ்வளோ ஒர்க் இருந்தது. அதனால சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிச்சனில் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே முதல்ல வந்து இட்லி வச்சுட்டேன். இட்லி வேக வச்சுட்டு மாவு ஊற்றி இட்லி குக்கரில் தான் வேக வச்சேன். இட்லி ஊற்றி வேக வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் கடகடன்னு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு மேலே அதுக்கு உண்டான குக்கர், ஏன்னா இது வந்து சூடாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து இந்த குக்கரில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே சூடாகவே இருக்கும். அதனால் ஊற்றி ஒரு மூடியை போட்டு வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. எனக்கு கொஞ்சம் எங்கள் கார்டன் சைடு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா விளைஞ்சிருச்சு. அதனால் அந்த இதிலேருந்து பிடிங்கிட்டு இருந்தேன். கருவேப்பிலையும் போட்டு அப்புறம் பாவக்காவும் போட்டு பாவக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடணுங்க. அப்படின்னா தான் அந்த பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோட கசப்புலாம் கொஞ்சம் இறங்கிடும். அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. உப்பும் போட்டு நல்லா பாவக்காயை வதக்கியாச்சு. பாவக்காய் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா லேசாக வதக்கிட்டு ஒரு லெட் போட்டு மூடி போட்டுருவேன். ஏன்னா தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். அதுலேயே வந்து தண்ணி கசஞ்சு நல்லா பாவக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா ஓரளவு மசிஞ்சு வந்துடும். நம்ம ஓயாமல் வதக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூடி போட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும். நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், அது எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம். அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டேன். போட்டுட்டு அதையும் வந்து தண்ணி ஊற்றாமல் லேசாக எண்ணெயிலேயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ரேடியோ சத்தத்தை ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதிலே நம்ம சீக்கிரம் வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவோம், வாய்ஸ் கொடுத்து முடிச்சிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி கொதிச்சு வந்த உடனே இங்கிட்டு பார்த்திங்கன்னா இட்லியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. சரி, ஓகே, அப்படியேவும் மூடி போட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப சூடாக இருக்கும்ல, அதனால் அதையும் இறக்கி வச்சாச்சு. இன்றைக்கி முருங்கைக்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். நம்ம மரத்தில் நேற்று முருங்கைக்காய் பறித்தோம். அதில் ஒரு 4-5 முருங்கைக்காய் முத்தி போச்சு. முத்தாத முருங்கைக்காயை பார்த்து எடுத்து லேசாக உப்பு போட்டு சரியான தண்ணியில் வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டோன்னா ஒரு சிலர் மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைப்பாங்க. நான் இப்படி தான் வேக வைப்பேன். வேக வச்சுட்டு தக்காளி, தேங்காய், வெங்காயம், சீரகம், கொஞ்சோளம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது நல்லா வெந்து வரட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இது கூட பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்சம் புளிக்கரைசலையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளிக்கரைசலும் ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுனா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இதை ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக வந்து கொஞ்சோட வெல்லம், அது வந்து நான் எல்லா பாவக்காய் குழம்புமே சேர்ப்பேன். அப்புறம் அந்த கசப்பு தன்மைலாம் ஈர்த்து பாவக்காய் குழம்பு உண்மைக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பே தெரியாது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடுவில் இருக்கிற அடுப்பு பிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து நம்ம ரைஸ் வச்சாச்சு. இப்போ பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம டைனிங் டேபிளில் வச்சாச்சு. குக்கருமே வந்து ரைஸ் வந்து கொதித்து நல்லா விசில் வந்துருச்சு. அதையுமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இல்லையா, அதே நம்ம இது பண்ணிடலாம். கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கிற அந்த சீரகம், சோம்பு, தேங்காய், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போக முடிய வதக்கிட்டு அந்த முருங்கைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் கரெக்டாக வெந்து வந்தது. கொஞ்சம் தண்ணி கூட தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் வத்தப்படியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயும் இது கொஞ்சம் மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த வேக வச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயும் போட்டு நல்லா ஒரு கிளறி கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வற்றி வந்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும். கொஞ்சம் முருங்கைக்காய் வந்து முக்கால் வேக்காடாக இருந்தது. அதனால் வந்து இந்த மசாலா வெந்து வர்றதுக்கு சரியாக தான் இருக்கும். இதை ஒரு பக்கம் வச்சாச்சு. இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை ரசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அது கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளித்து அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி அதையும் போட்டு, அப்புறம் வத்தல் அதையும் போட்டு நல்லா வந்து அது கொஞ்சம் அந்த கடுகெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம், மிளகு, மல்லித்தூள், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் தூதுவளை இலை அதையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு வந்து
அதையுமே இதில் போட்டு எல்லாம் ஒரு சுற்றிட்டு வந்து அதையும் இதில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கிறப்போ ஒரு வாசனை வருமே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 தக்காளி எடுத்து பிசைஞ்சு வச்சுருந்தேன், அதையுமே போட்டு நல்லா வதக்கிடணும். தூதுவளை ரசம் செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் தேவையான நல்லா உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிடணும். அதையும் ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை, நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கட் பண்ணி மேலே தூவி விட்டுலாம். இதில் வந்து நான் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்தேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எப்பயுமே ரசத்துக்கு வெல்லம் சேருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு, அதையும் இறக்கி நம்ம டைனிங் டேபிள் வச்சாச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சட்னிக்கு தான் வதக்கி வச்சுட்டு போனோம் அப்படின்னா வாக்கிங் போய்ட்டு வர சரியாக இருக்கும். மணி 7 ஆயிடுச்சு, வதக்கி வச்சாச்சு. வாக்கிங் கிளம்பியாச்சு. வாக்கிங் கிளம்பி பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல கோல்டன் கலரில் சூரியன் சன்ரைஸ் பயங்கரமாக இருந்தது. அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளைமேட்டு, அதே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போய்ட்டு வந்தாச்சு. மணியும் 6:55 ஆயிடுச்சு. சட்னியெல்லாம் தாளிச்சிட்டு இவ்வளோலாம் வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்ன பண்ணியிருக்கீங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் லன்ச் என்னன்னு பார்த்துக்கலாமா வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி அழைச்சி வச்சுட்டு இட்லி பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி, சாரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், இது பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு, இது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை ரசம், இது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு, இதில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் போட்டு வச்சுருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வச்சாச்சு. நேற்று மாவு ஆட்டினேன், அதனால் இட்லி வச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இவ்வளவும் நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், எப்போ பண்ணேன், இதோட நான் வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஃபுல் லென்த் வீடியோ வந்து கீழே தர்றேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் பார்த்துடலாமா. நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூற முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்திட முடியும், ஆனால் வருங்காலத்தை நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைத்த மாதிரி மாற்றி அமைக்கவும் முடியும். உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது கடந்த காலம் வந்து நம்ம நினச்சி பார்ப்போம். சின்ன பிள்ளைல அப்படி இருந்தோம், காலேஜ் படிக்கிறப்போ அப்படி இருந்தோம், மேரேஜ் லைஃப் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன நடக்க போகும், நாளைக்கு என்ன நான் அனுபவிச்சுட்ருக்குறோம். ஆனால் இன்னும் வருங்காலத்தில், இனிமேல் வர்ற காலத்தில் நான் இப்படி ஆகணும், நான் ஒரு 4 பேர் பாராட்டும்படி ஒரு பெரிய ஆளாகணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அதை வந்து நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் உருவாக்க முடியும் தானே. நல்லா இருக்குல்ல இந்த வேர்ட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.